லூக்கா 21வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து படிக்கிறேன். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் பொழுது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையைச் சொன்னார். அத்திமரத்தையும் மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள் அப்படின்னு சொல்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அதே அதிகாரத்தில் 9வது வசனம் சொல்லுது, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் பொழுது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேட்கும் பொழுது பயப்பட வேணாம் அப்படின்றாரு. அடுத்தது அந்த கடைசி வசனங்கள் சொல்லுகிறது, அத்திமரத்தை பாருங்கள், அது துளிர்க்கும் பொழுது வசந்த காலம். ஸோ வசந்த காலம் வருகிறது, சமீபமாக இருக்குன்றது நீங்கள் அறிந்து கொள்வது போல இதெல்லாம் நடக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் மிகவும் சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்போ இன்றைய சூழ்நிலை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் யுத்தத்தின் செய்திகள், மரண ஓலங்கள், விபத்துக்கள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், ஏகப்பட்ட காரியங்களை மனிதனை துக்கப்படுத்துகிற, அவனை சோர்ந்து போக வைக்கின்ற நிறைய காரியங்கள் நடக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்கும் பொழுது ஒரு நல்ல விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அதாவது எப்படி அத்திமரம் துளிர்க்கிறத நீங்கள் பார்க்கும் பொழுது வசந்த காலம் சமீபமாயிற்றுன்றதுன்னு நீங்கள் அறிகிறீங்களோ, அதே போல் இதெல்லாம் நடக்கும்பொழுது தேவனுடைய ராஜ்யம் மிகவும் சமீபம் என்று அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்போ இன்றைய சூழலில் இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய இருதயத்தில் தோன்ற வேண்டிய எண்ணங்கள் என்ன? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்த பொழுதே வானதூதர்கள் பாடுறாங்க, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. இரட்சகராக இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரில் பிறந்த ஒரு நல்ல செய்தியை நாங்கள் சொல்கிறோம். ஸோ அதனால் தேவனுக்கு உன்னதத்தில் மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்ததுனால அவருடைய பிள்ளைகளாகி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் இந்த உலகத்தில் பிறந்ததுனால சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாயிற்று. ஆனால் இன்றைக்கு நடக்கிற சூழல்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய ராஜ்யம் முழுமையாக முற்றிலுமாக உலகம் எங்கும் பூமி எங்கும் தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக வரப்போகிற நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம் அப்படின்றத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத சொல்றார். ஸோ அதே போல தேவனுடைய ராஜ்யம் இதோ உங்கள் மத்தியில் இருக்கிறது அப்படின்றார். அவர் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் வேறு எங்கோ இல்லை, மனிதர்களாகிய உங்கள் மத்தியில் இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்போ இன்றைக்கு நாம் எந்த கண்ணோட்டத்தோட இதை பார்க்கணும் அப்படின்னா, அவர் சொல்றாரு, சிலுவையில் அவருடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து மரண பயத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி நிற்கிறார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கினார். ஸோ சிலுவையில் ஒரு யுத்தம் முடிந்தது. அந்த இடத்துல அவர் முடிந்தது அப்படின்னு சொன்ன பொழுதே அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குள் வந்தாயிற்று. ஆனால் மனிதனுடைய கண்கள் இன்னும் பிரகாசமாகாததினால், அவர் கொடுத்த அந்த வல்லமையை, அதிகாரத்தை, விடுதலையை மனிதனுடைய இருதயம் முற்றிலுமாய் அறிந்து கொள்ளாததுனால தான் இன்றைக்கு உலகமெங்கும் மனிதனுடைய வாழ்க்கையில இருளையும் மரணத்தையும் பயத்தையும் நான் பார்க்கிறோம். ஆனால் அதனால தான் சுவிசேஷம் உலகம் எங்கும் அறிவிக்கப்படணும். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் இந்த சுவிசேஷத்தை, இந்த விடுதலையின் செய்தியை, நற்செய்தியை அறிந்து கொள்ளும் பொழுது என்ன நற்செய்தி? மனிதனுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை சிலுவையில் அவர் முறித்து போட்டார், குலைத்து போட்டார். சகல அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்திருக்கிறார். ஸோ அதனால நான் மனித இனமாகிய நாம் இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஸோ இந்த இருளில் நம்மை சேதப்படுத்த முடியாது. மரணம் என்ற பிசாசை அவர் அழித்ததினால் நாம் தைரியமாக அவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும்படி நாம் இந்த போர்வையை தரித்திருக்கிறோம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த நாட்களில் மனிதனுடைய இருதயம் இதையெல்லாம் பார்த்து சோர்ந்து போகும் பொழுது நாம் இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் நிச்சயமாக இன்னும் அதிகமாக அவருடைய ஜீவனையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் மரணம் பரிகரிக்கப்பட்டது என்பதையும் ஆழமாக விசுவாசித்து அந்த ஜீவ வார்த்தைகளையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் நாம் பேசுவதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
ஸோ அவருடைய ராஜ்யம் இந்த நம்மளுடைய இருதயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று. ஆனாலும் இன்னும் நாம் அதை முழுமையாய் அறிந்து கொள்ளதுனால் சபை மூலமாக அவருடைய மகிமை வெளியரங்கமாக இந்த உலகத்திற்கு தெரியக்கூடிய நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஸோ இந்த உலகம் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தாலும் இந்த இருளானது சபையானது ஒரே மனதோடு, உலகம் முழுவதும் சபை ஒரே மனதோடு மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும், அதாவது மரணம் ஜீவனை மரணம் மேற்கொள்ள முடியாது என்ற சத்தியத்தோடு நாம் அதை எதிர்த்து நிற்கும் பொழுது அவர் நம்முடைய மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் வெளியரங்கமாக்கி இருக்கிறார். ஸோ இந்த கொள்ளை நோய்களும் இந்த யுத்தங்களும் இதற்கு பின்பாக செயல்படுகிற திருடனாகிய பிசாசை நாம் எதிர்கொள்ளும்படி மேற்கொள்ளும்படி சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டவர்களாய் அதை எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாக இந்த இருள் நீங்கி வெளிச்சம் பிரகாசிக்கும், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். ஸோ இன்றைக்கு இந்த யுத்தத்திலையும் இந்த கொள்ளை நோயிலும் நாம் மரிப்பது தேவனுடைய விருப்பமே அல்ல. அதை முதலாவது நாம் புரிந்து கொள்ளணும். ஸோ என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுடன் தேவனுக்குள் மறைந்திருப்பதால் நாம் மரணம் என்ற பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய நாட்களுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். இந்த நாட்களில் நடக்கிற மரணங்கள் இது தேவனுடைய சித்தம் அல்ல. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான், ஆனால் நானும் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் என்றிருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட தேவன் நமக்குள் இருக்கும் பொழுது, அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது இந்த மரணமானது என்னை மேற்கொள்ள முடியாது. மரணம் என்ற பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது, கொள்ளை நோய் என்ற பிசாசுக்கு யுத்தங்களின் மூலமாக வியாதிகளின் மூலமாக இப்பொழுது வருகின்ற மரணத்திற்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போவான். ஸோ அப்படியாக அந்த பிசாசானது முற்றிலுமாய் அது ஓடி போகும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் பிரத்யட்சமாக சபையின் மூலமாக வெளியரங்கமாகும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம் மிகவும் சமீபமாக இருக்கிறது என்று. அப்போ இந்த காரியங்களெல்லாம் நடக்கும் பொழுது பிசாசாகிய திருடனுக்கு இவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால், அவன் கட்டவிழ்த்தப்பட்டு இன்றைக்கு உலகம் முழுவதும் மரணத்தின் காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை காட்டிலும் வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தை, அவருடைய வெளிச்சம், கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்திய ரத்தத்தினால நம்மை விலைக்கரையும் கொடுத்து வாங்கி இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நாம் அவருடைய ஜீவனை பேசவும், அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் பேசவும், அதையே தியானிக்கவும், பிசாசுக்கு தொடர்ந்து நாம் எதிர்த்து நிற்கவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாக நாம் அதை செய்யும் பொழுது அதுதான் சொல்றார், தீங்கு நாட்களில் அவனை எதிர்த்து நிற்கவும் சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நீங்கள் நிலைத்து நிற்பதற்கும் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அவருடைய நாமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார், ரட்சணத்தை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ இத்தனை சுவிசேஷமாகிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கொடுத்த இத்தனையும் பெற்றுக்கொண்ட நாம் முற்றிலுமாக அவனுடைய தலை நசுக்கப்பட்டது என்பதை அறிந்து இந்த சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டவர்களாய் அவனை எதிர்த்து நின்று முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளும்படிதான் நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். சபையின் வாசல்களை, சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த நாட்களில் நாம் இன்னும் அதிகமாக எல்லாம் ஒரே மனதோடு, அதாவது உலகம் முழுவதும் சபையானது ஒரே மனதோடு மரணம் என்ற பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது இந்த கொள்ளை நோயின் மூலமாக, யுத்தங்களின் மூலமாக, நிறைய பிரச்சனைகளின் மூலமாக மரணங்களை கொண்டு வருகிற பிசாசை நாம் முற்றிலுமாக எதிர்த்து நின்று அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமாக அவன் ஓடிப்பான். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்படும். அதற்கு தான் நம்மளை ஆண்டவர் அழைத்துள்ளார். ஸோ அவரே சொல்லியிருக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் மிகவும் சமீபமாயிற்றென்று நீங்கள் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ நாம் இன்றைக்கு நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்து, யுத்தங்கள் வருகிறது, அழிவுகள் வருகிறது, இதெல்லாம் தீர்க்க தரிசனம் அடுத்த அழிவு என்ன, இதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதற்காக அல்ல. இதையெல்லாம் அதிகம் பார்க்க இன்னும் அதிகமாய் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு சொல்றார். அவர் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும்னு சொல்றார். தேவனுடைய ராஜ்யம் என்பது என்ன? தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது அந்த இடத்துல இருள் இருக்க முடியாது, மரணம் கிரியை செய்ய முடியாது, வியாதிகள் இருக்க முடியாது. ஸோ அதை நாம் தேடணுன்றது. மரணம் என்ற பிசாசை எதிர்த்து நின்று அது இல்லாத, மரணம், வியாதி, பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம் இல்லாத ஒரு உலகத்தை, ஒரு ராஜ்யத்தை நாம் தேடணும், ஆசைப்படணுன்றார். ஆனால் இன்னைக்கு நம்ம எதை பேசி கொண்டிருக்கிறோம்? உலகத்தின் அழிவுகளையும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது அப்படின்றது அதை எதிர்பார்த்து கொண்டிருந்து அதையே பேசி கொண்டிராதபடிக்கு இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை நாம் தேடணும். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய ஒரு விலைக்கரையத்தை நமக்கு கொடுத்து அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுத்துட்டு அந்த ராஜ்யத்தை முற்றிலுமாய் ஸ்தாபிக்கும்படியாக அதை நாம் இந்த உலகத்திற்கு சபையின் மூலமாக வெளிப்படுத்தப்படும்படியாக நம்மளை அழைத்திருக்கிறார்.
ஸோ இப்படிப்பட்ட மாபெரும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு சிலுவையில் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கிரயத்தை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய இருதயங்களில் அவர் விட்டு விட்டு சென்ற பொழுது அதை இந்த உலகத்திற்கு சபையானது முற்றிலுமாய் வெளிப்படுத்த அதை தேடணும்னு சொல்லிட்டு போயிருக்கார். ஸோ அப்படி அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும், நம்முடைய சுய நீதி அல்ல, அவர் சிலுவையில் ஒருவனும் நல்லவன் இல்லை, எல்லாரும் பாவம் செய்து கெட்டு போயிருந்தோம், மகிமையற்றவர்களாக இருந்தோம். அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததுனால தான் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவனும் சுய நீதியினால் நாம் நீதிமான்களாக்கப்படலை. ஸோ அவருடைய நீதியை சிலுவையை நாம் உற்று பார்த்து அங்கு வெளிப்பட்ட நீதியை நாம் தேடும் பொழுது அவர் ஆசைப்பட்ட ராஜ்யத்தை, மரணம், வியாதி, பிசாசு கொண்டு வருகிற எந்த காரியமும் இல்லாத, இருளே இல்லாத ஒரு ராஜ்யத்தை நாம் தேடணுன்றத ஆசைப்படுறார். ஸோ அப்படி நாம் அந்த ராஜ்யத்தை தேடும் பொழுது நமக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஸோ இன்றைய நாட்களில் இதெல்லாம் காணும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் வெளியரங்கமாக போகிறது அப்படின்ற ஒரு விசுவாசத்தோட எண்ணத்தோட இன்னும் அதிகமாக அவருடைய ராஜ்யத்தை, இருள் இல்லாத, மரணத்தை ஜெயித்த, இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களும் யுத்தங்களும் கொண்டு வருகிற மரணத்தை நாம் எதிர்த்து நின்று இருளை விரட்டி வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய பிரகாசமான பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஸோ அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன்.